என்பதை நாட்டுக்கு உணர்த்த, மக்களுக்கு உணர்த்த இதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட அந்த புத்தருக்கு எதிராக, புத்த பிரானுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட வலை பின்னல்களில் நம்முடைய பண்பாடு சிதைந்து போனது. இன்றைக்கு எல்லோரும் விநாயகரை கும்பிடுகிறார்கள். அந்த விநாயகர் யார் என்றால், உண்மையான சமூக ஆய்வாளர்களின் ஆராய்ச்சியின்படி விநாயகர் என்கிற பெயர் புத்தனுக்குள்ள பெயர். புத்தனுடைய பெயர் தான் விநாயகர். விநாயக மூர்த்தி அரச மரத்தடியில் தான் உட்கார்ந்திருப்பான். அரச மரம் என்பது போதி மரம், போதி மரம் என்பது புத்தனுடைய மரம். புத்தன் எங்கே உட்கார்ந்திருப்பான் என்றால் போதி மரத்திலே உட்கார்ந்திருப்பான். போதி மரம் என்றால் அரச மரம். அரச மரத்தடியில் அமர்ந்திருக்கக்கூடிய புத்தன் தான் இங்கே விநாயகனாக மாற்றப்பட்டான். இந்து கடவுளின் முதல் கடவுளாக மாற்றப்பட்டான். கௌதம புத்தருக்கு 1000 பெயர்கள். 1000 பெயர்களிலே ஒன்றுதான் விநாயகன். 1000 பெயர்களிலே ஒன்றுதான் ஐயப்பன். 1000 பெயர்களிலே ஒன்றுதான் ஐயனார். 1000 பெயர்களிலே ஒன்றுதான் சாத்தையா. சாத்தான், சாத்தான் என்றால் புத்தனை பார்த்து மற்றவர்கள் சொன்ன வார்த்தை பெயர். பௌத்த வழிவந்தர்கள் எல்லாம் தங்களுடைய பெயரை சாத்தன் என்றும் சாத்தையா என்றும் சாத்தப்பன் என்றும் வைத்துக் கொள்வார்கள். அது பௌத்த மரபிலே வந்த பெயர். பிச்சைக்காரன் என்று சொன்னால் பிக்குகள் பெறுகிற தானத்திற்கு பெயர் பிச்சை. பார்ப்பனர்கள் பெறுகிற பிச்சைக்கு பெயர் தானம். அவன் பிச்சை எடுத்தா தானம், பூதானம், கோதானம், கன்னிகாதானம். அவன் பிச்சை எடுத்தால் அது தானம். ஆனால் புத்த பிக்குகள் தானம் வாங்கினால் அது பிச்சை. போடா பிச்சைக்கார பயல, என்ன போடா பௌத்த மதத்தை சார்ந்த பயல, பௌத்த வழியை பின்பற்றக்கூடிய பயல என்று பொருள். ஆக பிச்சைக்காரன் என்று ஏசுகிற அந்த ஏச்சு மொழியும், சண்டாளன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஏச்சு மொழியும், இன்னும் என்னென்ன ஏச்சு மொழிகள் இருக்கின்றனவோ அத்தனை ஏச்சு மொழிகளும் இழிமொழிகளும் புத்தனுடைய அடையாளத்திற்கு சான்றுகள். புத்தனுடைய பெயர்கள் அவையெல்லாம் 1000 பெயர்கள் கண்ட ஒரு அவதாரம் தான் கௌதம புத்தர். உலகத்தில் வேறு எவருக்கும் புத்தருக்கு இணையான சிலைகள் எழுப்பப்படவில்லை. உலகத்தில் எந்த நாடுகள் வேணாலும் நீ போலாம், விதம் விதமாய், வித்தியாசம் வித்தியாசமாய், வெவ்வேறு கோணங்களில் சிரிக்கிற புத்தர், ஆத்திரப்படுகிற புத்தர், ஆவேசப்படுகிற புத்தர், அன்பு காட்டுகிற புத்தர், அறிவுரை வழங்குகிற புத்தர், தியானத்தில் இருக்கிற புத்தர், மௌனத்தில் இருக்கிற புத்தர். இந்தியாவில் அணுகுண்டு வெடிக்கிற சோதனைக்கு கூட அவர் வைத்த பெயர் லாபிங் புத்தா. அணுகுண்டு வெடிச்சதுன்னா அது என்னன்னா, புத்தர் சிரிச்சா எப்படி இருக்குமோ அப்படி அணுகுண்டு வெடிக்கும் போது இருக்கும் என்று பொருள். புத்தர் சிரித்தா அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பொருள். அவர் லேசாக இதழ்களை விரித்து சிரித்தாலே அது ஒரு அணுகுண்டு வெடிப்பதற்கு சமமானது. லாபிங் புத்தா என்று பெயர் சுட்டினார்கள். புத்தா இஸ் லாபிங். அணுகுண்டு வெடிக்கும் போது பூமிக்கு அடியில ஆயிரக்கணக்கான அடி ஆழத்தில் அணுகுண்டு சோதனை செய்கிற போது, பூமியின் அடியிலே அணுகுண்டு வெடித்த போது இவர்கள் வைத்த பெயர் புத்தா இஸ் லாபிங். புத்தர் சிரிக்கிறார். அப்பா, புத்தருடைய சிரிப்பு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் தான் ஆசிய நாடுகள் முழுவதிலும் எங்கு திரும்பினாலும் புத்தருக்கு சிலைகள் உண்டு. இந்திய மண்ணில் தான் புத்தர் சிலைகளை உடைத்தார்கள், புத்தருடைய விக்கிரகங்களை அழித்தார்கள். விக்கிரகங்கள் என்றால் சிலைகள். விகார்களை அடித்து நொறுக்கிறார்கள். பிக்குகள் தங்கியிருந்த குடிசைகளுக்கு தீ வைத்தார்கள். அந்த பழக்கம் தான் இன்னைக்கும் சேரி குடிசையை கொளுத்துகிற வழக்கம். பௌத்த பிக்குமார்கள் தங்கியிருந்த குடிசைகளை கொளுத்துகிற வழக்கம் தான் இன்றைக்கும் சேரிகளை கொளுத்துகிற வழக்கம். இன்றும் அது தொடர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள். வன்னியர்கள் யார்? பூர்வீக பௌத்தர்கள். கவுண்டர்கள் யார்? பூர்வீக பௌத்தர்கள். செட்டியார்கள் யார்? பூர்வீக பௌத்தர்கள். முக்குளத்தோர் யார்? பூர்வீக பௌத்தர்கள். அவர்கள் எப்படி இன்றைக்கு பௌத்தர்கள் இல்லாமல் போனார்கள்? எப்படி அவர்கள் அந்த பௌத்தத்தை தாண்டி போனார்கள்? பௌத்தத்திற்கும் சமணத்திற்கும் எதிராக நடந்த யுத்தத்தின் போது, அடக்குமுறைகளின் போது, ஒடுக்குமுறைகளின் போது யாரெல்லாம் அதற்கு அஞ்சி அந்த கட்டமைப்பில் இருந்து வெளியேறினார்களோ, அப்படி வெளியேறுகிற போது ஆட்சியாளர்கள், ஆண்ட மன்னர்கள், அரசர்கள்
அந்த வெளியேறிய சகோதரனை வைத்தே இவனுடைய உடன்பிறப்பை நசுக்கினார்கள். நீ போய் அவனை கொளுத்து, அவன் வீட்டை கொழு சாம்பலாக்கு, அவனை பொது குளத்தில் இறங்க விடாத, அவனை பொது இடத்துல நடக்க விடாதே என்கிற கட்டுப்பாடுகள் இப்படித்தான் வந்தன. தீண்டாமை என்பது பௌத்தத்திற்கு எதிரான வன்கொடுமை என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆக இந்த நிலையில்தான் 1000 பெயர்களை கொண்ட அவதாரமான கௌதம புத்தர் அவர்களை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கரை இன்னும் யாரும் சரியான கோணத்தில் பார்த்ததில்லை. அம்பேத்கர் தான் புத்தர் என்பதற்கு சாட்சிதான் இந்த வடிவமைப்பு. புத்தமும் தம்மமும் என்கிற இடத்திலே என்கிற நூலிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்வது இதுதான். கௌதம புத்தர் தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய அறிவுரைகளை, தன்னுடைய வழிகாட்டுதல்களை, தன்னுடைய தத்துவத்தை உரிமை கொண்டாடியதில்லை, சொந்தம் கொண்டாடியதில்லை. இது மனித இயற்கையிலே ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை நெறிகை என்றுதான் சொன்னார். இயேசுபிரான் கடவுளின் தூதர், முகமது நபி இறைவனின் கடைசி தூதர் என்று சொல்லப்பட்டு இதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் கிறிஸ்தவத்தை ஏற்க முடியும், இஸ்லாத்தை ஏற்க முடியும். கௌதம புத்தர் எந்த இடத்திலும் தன்னை இறைவனின் தூதர் என்று சொல்லிக் கொள்ளவில்லை. மகா மாயாவுக்கும் சுத்தோதனந்தாருக்கும் பிறந்த ஒரு சாமானியன் தான் கௌதம புத்தர். மன்னருக்கு பிறந்தவர் அல்ல. அதெல்லாம் கட்டுக்கதைகள். ஹீனயானம் மகாயானம் என்று 2 தத்துவங்களாக பிரிந்து போயின. இப்போது அதை இன்னும் பல பிரிவுகளாக நாம் சொல்லலாம். சிங்கள பௌத்தம் என்று சொல்லலாம், ஜென் பௌத்தம் என்று சொல்லலாம்.